இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்படி. சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் உணர்வோம். வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்படி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்படி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, புது காலத்தின் 7ஆம் ஞாயிறு இறைவனுடைய இறை வாக்கிகள் நமக்கு தருகின்ற செய்தி, அயலாருக்கு அன்பு பகைவருக்கு வெறுப்பு என்பதை சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக ஜெபியுங்கள், உங்களை வசைபாடுவோருக்கு ஆசி கூறுங்கள் என்று இறைவன் இந்த இறைவாக்குகள் வழியாக நமக்கு அழைப்பு தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவரை நாம் தீண்டுவது அல்லது அவரை கொலை செய்வது ஆகாது என்பதை, சவுலுடைய வாழ்க்கை தன்னுடைய கையில் கொடுக்கப்பட்ட போதும் அவரை தொடாமல் தன்னுடைய சாட்சியவாவை தாவீது வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு கூட இருப்பவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் நமக்கு எதிராக
பேசுகின்ற பொழுது, நம்மை வதைக்கிற போது அல்லது நம்முடைய மனதை வாட்டுகிற போது அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி, உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு ஆசி கூறுங்கள் என்பது. எனவே அத்தகைய அருள் நமக்கு கிடைக்க இன்றைய இறை வாசகங்கள் கூறும் வார்த்தைக்கு செவிமடுத்து இன்றைய பலியில் இணைந்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் நாம் மரிய ஆந்தனி தேவ தர்ஷினியினுடைய திருமண அருள் அடையாளத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். இறைவன் இவர்களுக்கு தருகின்ற இந்த தொடக்க மங்களகரமான இந்த வாழ்க்கை அன்னையுடைய அருளால், ஆசிரால், பரிந்துரையால் என்றும் என்னாலும் இறைவனுக்கு ஏற்ற சிறப்பு தம்பதிகளாக கானாவூர் திருமணத்தில் ஆஸ்வதித்த அந்த அன்னை ஆரோக்கிய அன்னையாக இவர்களுக்கு அருள் மழை பொழிய வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் இன்று தங்களுடைய முதல் நற்கருணையை பெற இருக்கின்ற ஜோஷ்வா செல்வின், சந்தோஷ் செல்வின், ஆடம் தசாந்த், டால்டன், காட்லஸ் ராயர் இவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் பெற்று கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக கிறிஸ்துவாக மாற இருக்கின்ற இவர்களை இன்றைய நாள் இறைவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக மாற என்னுடைய அருளும் ஆசிரும் இவர்களுக்கு நிரம்ப கிடைக்க ஜெபிப்போம். மேலும் நம்முடைய திருத்தந்தைக்காக கடந்த 2 நாட்களாக நாம் திருத்தலத்திலே பல்வேறு விதமான பக்தி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆராதனை, ஜெபமாலை, திருப்பலியில் என்று நாம் திருத்தந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். உலகமே நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்கிறது. எனவே திருத்தந்தை பூரண சுகம் பெற்று தன்னுடைய திருத்தூது பணியை மீண்டும் ஆற்ற வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். In a special way, we pray for our Holy Father so that he may be strengthened, he may be guided, he may be protected to receive the apostolic service, because the whole world is praying for him. The whole world is looking at Vatican, that our Almighty God, so his special choicest blessing for the spirit required of our Holy Father. So let us all united in prayer to express our unity and strength, so that our Blessed Mother may heal him and guide him and protect him to be the true disciple of Jesus Christ. தூய மல்ல கொண்டாடம் தகுதியான மனநிலையில் பங்கெடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தண்ணீரும் உப்பும் மந்திரிக்கப்பட்டு நம் மீது தெளிக்கப்படுவதன் அர்த்தம், நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தம், நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மன்னித்து ஒன்றிப்பில் வாழ வேண்டும் என்பது. முதலில் இறைவன் இந்த தண்ணீரை உப்பை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவரே ஈசோ புள்ளினாள் என்மேல் தெளித்தி நாடும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாடும் உரைபடி அணிலும் வெண்மையாவே. ஆண்டவரே ஈசோ புள்ளினாள் என்மேல் தெளித்தி நாடும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாடும் உரைபடி அணிலும் வெண்மையாவே. இறைவாவும் அது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வி. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையே நின்று என்றென்றுமாய் உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் நீரும் மீது இறங்குவீர். மீதரே இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரின் தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப்போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கைவைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவிலிருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞனின் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள்
அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகம். முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதமோ உயிர் தரும் தூவி ஆனார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரிய முந்தியது. தூய ஆவியக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணில் இருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள்,
உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி கூலிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி பங்கு மக்களே, ஆரோக்கிய தாயின் பாசமான பக்தர்களே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த திருப்பலியினோடு திருமணம் என்னும் அருளடையாளத்தை பெற இருக்கின்ற பாசமான மரிய ஆண்டனி, தேவதர்ஷினி என்னும் மணமக்களே, அன்பார்ந்த சிறுவர்கள் ஜோஷுவா செல்வின், சந்தோஷ் செல்வின், ஆடன் தேஷாந்த், டால்டன் கார்லஸ் டிராயர் என்னும் அன்பார்ந்த தம்பிகளே, உண்மையாகவே இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள், கடவுள் கொடுத்த அருமையான நாள். ஒரு பக்கம் திருமணம் ஆண்டவரால் நிறைவேற்றப்படுகிறது. Let the sunset not find you still angry. பொழுது சாயும் முன் உங்கள் கோபம் தணியட்டும். திருமணம் என்றால் என்ன? Constant and continuous acceptance and forgiveness. தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, மன்னிப்பது, பொறுத்து கொள்வது, அதுதானே புனிதமிகு நற்கருணை. மன்னிப்பு பெறாமல், ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பு பெறாமல், மற்றவர்களிடமிருந்து மன்னிப்பு பெறாமல் நன்மை வாங்கவே வரக்கூடாது. திருப்பலியின் தொடக்கத்திலே மன்னிக்கும்படி வேண்டுகிறோம். எல்லாரும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறோம்.
திருப்பலியின் நிறைவில் நன்மை வாங்குமான் ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அமைதி, மன்னிப்பு, சமாதானம், ஒற்றுமை, ஒன்றிப்பு, இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் தனி பெரும் அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்கிறார்கள்? மொபைலை பார்த்து, டிவியை பார்த்து, டிஷோன் WWW, ஒரு அடி கொடுத்தால் பல அடி, இப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆண்டவருடைய சீடர்கள் அதை அடையாளமாக கொள்ளக்கூடாது. பாருங்கள், விவிலியத்திலும் நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் 23-24 லாமேக் சொல்லுகிறார், ஒரு அடி கொடுத்தான் ஒருத்தவன், அவனை கொன்னுட்டேன். என்னை காயப்படுத்தினான் ஒருத்தவன், அவனை தீர்த்து கட்டிட்டேன். இப்படித்தான் தொடங்கியது. பின்னாளில் மக்களுடைய மனசாட்சியை பயிற்றுவிக்க கொஞ்சம் மாறியது. 2வது நூல் விடுதலை பயணத்திலே நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 23-25 வரை, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூடுக்கு சூடு, கீறலுக்கு கீறல். ரொம்ப டூ மச்சா யாரையும் பழி வாங்கிடாத, ஓரளவு போதும் என்று சொல்லப்பட்டிருந்தது. பாருங்கள், பிறகு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் மாற்றப்படுகிறார்கள். கொலை நடக்குது, எனக்கு தெரியாமலே அந்த ஆள் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அந்த நேரத்தில் கொலை செய்திருந்தால் உங்களுக்கென்று அடைக்கல நகர் என்று இருக்கிறது, அங்க ஓடிடு. அங்க ஓடி போயிட்டா அந்த நகர்ல நீ இருக்கும்போது யாரும் உன்னை கொலை செய்யக்கூடாது. பாருங்க, நான் தப்பு செய்யல, திடீர்னு மேலே இருந்து குப்பை தொட்டியை கீழே காலி பண்ண, அதில் கல் இருந்து ஒருத்தன் இறந்துட்டான், கொலை செய்யணும்னு நான் நினைக்கலப்பா. என்ன செய்யணும்? நீ அடைக்கல நகருக்கு ஓடி போய்விடு, எல்லாரையும் பழி வாங்க துடிக்காதே என்றெல்லாம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் மன்னிப்பு எங்கிருந்து வந்தது? இன்றைய வாசக பகுதியிலே நாம் கேட்கிறோம் மன்னிப்பு. பாருங்கள், தாவீது, எ மேன் ஆஃப்டர் மை ஹார்ட். உண்மைதான், விபச்சாரம் செய்தார், கொலை செய்தார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த தாவீது, அவருடைய தாழ்ச்சி, அவருடைய பற்றுறுதி, அவருடைய மன்னிப்பு நம் உள்ளத்தை சிலிர்க்க வைக்கிறது. பிரியமானவர்களே, சாமுவேல் ஆகமம் முதல் நூல் முழுவதும், பெரும்பகுதி என்று சொல்ல வேண்டும், தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறார். பொறாமை மிகுந்த சவுலினால் கொல்லப்படுவார் என்று பயந்து அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். பாவமாக இருக்கிறது. 2 முறை கடவுள் சவுலை அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார். பாருங்கள், முதல் முறையும் கொல்லாமல் விட்டார். இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட பகுதி 26ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக வாய்ப்பு கிடைக்கிறது. அவருடைய உதவியா சொல்லுகிறார், 2 முறை அல்ல, ஈட்டியால் தூங்கி கொண்டிருக்கிறான் உன்னுடைய பகைவர், உன்னை கொல்ல தேடுகிறவர், நிலத்தோடு நிலமாக நான் அவனை கொன்று விடுகிறேன் என்று சொல்லும்போது, ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் தடுக்கிறாரே. பாருங்கள், தாவீது சவுலை பார்த்து பேசுகிறார். பிறகு, உன் உயிரை மதித்தேன், ஆண்டவர் என் உயிரை மதிப்பாராக, எனக்கு நல்லது செய்வாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அதே செய்திதான். உங்கள் உயிரை மதியுங்கள், பெற்றோருடைய உயிரை மதியுங்கள், பிள்ளைகளுடைய உயிரை மதியுங்கள், ஏன் பகைவர்களுடைய உயிரையும் மதியுங்கள். ஆண்டவர் உங்கள் உயிரை மதிப்பார், உங்களை காப்பார், உங்களுக்கு நல்லது செய்வார். பார், தாவீது மட்டுமல்ல,
இன்னும் என் நினைவுக்கு வருகின்ற 2 பகுதிகள் பாருங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லி தெரியாதே. எவ்வளவு பேர் பாருங்க, வர்மம், வைராக்கியம். என்னை இப்படி செஞ்சிட்டியா, உனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாதாம். ஆண்டவரை நம்பு, அவர் உன்னை காப்பாற்றுவார். தீமைக்கு தீமை செய்கிறேன் என்று சொல்லக்கூடாதாம். ஆண்டவரை நம்ப வேண்டுமா, அவர்தான் நம்மை காப்பாற்றுவார். இன்னும் ஒரு அருமையான பகுதி அதே நீதிமொழிகள் நூலில் 25ஆம் அதிகாரம் 21லிருந்து 22. உன் எதிரி பசியாய் இருக்கும்போது சாப்பிட கொடு, தாகமாய் இருக்கும்போது குடிக்க கொடு. நீ அப்படி செய்தால், திருவள்ளுவர் சொல்வது போல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் அவனுடைய தலையிலே எரிதழலை கொட்டுவதற்கு சமமாகும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நல்லது செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். நம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தன்னுடைய சமவெளி போதனையினூடே சொல்லுவதை பாருங்கள். பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு 6 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். பகைவருக்கே அதை செய்ய வேண்டுமா? மரிய ஆண்டனி தேவதர்ஷினிக்கு நீ அதை செய்ய வேண்டும். பகைவருக்கே செய்யணும்னா வாழ்க்கை துணைவிக்கு தேவதர்ஷினி மரிய ஆண்டனிக்கு அதை செய்ய வேண்டும். முதல்ல என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்லுகின்ற 6 காரியங்களை பாருங்கள். அன்பார்ந்த புதுநன்மை வாங்க போகின்ற அன்பு தம்பிகளே, நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும். இங்கே இருக்கிற ஆயர் செய்ய வேண்டும், அருள் பணியாளர்கள் செய்ய வேண்டும், அருள் சகோதரிகள் செய்ய வேண்டும். ஊடகம் வழியாக நம்மோடு இணைந்து பங்கு பெறுகின்ற எல்லா நம்பிக்கையாளர்களும் எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா? முதலில் உனக்கு தீமை செய்பவனுக்கு நன்மை செய். உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் கணவருக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு நன்மை செய்யத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை கொடுக்க வேண்டுமா? உங்களை சபிப்போருக்கு ஆசி கூற வேண்டும். நல்லா இருப்பா, என்னை திட்டுறியா, நல்லா இருப்பா என்று நம்ம வாழ்த்தணுமா? இதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. வாழ்த்துங்கள். பெனெதீரே, ஸ்பீக் வெல் டு தட் பர்சன், ஸ்பீக் வெல் ஆஃப் தட் பர்சன். அவர்களிடம் நன்றாக பேசுங்கள், அவர்களை பற்றி நன்றாக பேசுங்கள். பாருங்கள். 1வது பாருங்கள், உங்களை வெறுப்போருக்காக ஜெபிக்கணுமா? யாரெல்லாம் நம்ம மேல வருத்தமா இருக்காங்க, குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, வெறுப்போருக்காக ஜெபிக்க வேண்டுமா? வேளாங்கண்ணி அன்னையினுடைய திருத்தலத்துக்கு கூடி வருகிறோம். குடும்பத்தாருக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க, உங்களை வெறுப்போருக்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களை வெறுப்போருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டுமாம். பாருங்கள், நல்லது செய்ய நாம் இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமாம். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னொன்று, பொறுமையாயிருங்க. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டுமா? பொறுமையாயிருங்க. ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார் பொறுமை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மருத்துவமனையில் நான் காத்திருந்தேன் ஒரு குருமானவனோடு டாக்டரை பார்க்க. அங்கே ஒரு அழகான வசனம் ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருந்தது, பி எ பேஷண்ட் பேஷண்ட், டோன்ட் பி impatient. If the doctor is patient in dealing with another patient, remember it could be you. பொறுமையான நோயாளியாக இரு, ஒன் டர்ன் வரைக்கும் எரிச்சல் அடையாதே. நீ போனா டாக்டர் வந்து உனக்கு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறாய். நீயாக இருந்தால் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அழகாக எழுதி போட்ட பொறுமை. நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் பொறுமை. நம் ஆரோக்கிய தாயின் பொறுமை, நம் ஆண்டவர் இயேசுவின் பொறுமை. கடைசியா இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது, தாராளமாயிருங்க. 1 மைல் வர சொன்னா 2 மைல், அங்கேயே கேட்டா சட்டையும் சேர்த்து கொடு, தாராளமாயிரு. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது. மன்னி, தாராளமாயிரு,
நல்லது செய், ஜெபி. ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ வத்தி வாங்கி வச்சா, உண்டியல காசு போட்டா, திருவிழா கொண்டாடுனா, அதெல்லாம் மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தான். மாம்பழத்தினுடைய சதை பகுதி நம்முடைய மனமாற்றம். மனமாற மன்னித்து விடுங்கள். நம் ஆண்டவர் அப்படித்தானே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, மன்னிக்காதவங்களாம் நிறுத்து. எங்கள் பிதாவேன்னு சொல்லாத, என்னுடைய பிதாவேன்னு சொல்லு. மற்றவங்களும் சேர்த்து வேண்டியா? எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். சத்தமா கோயிலில் பாடுற, ஜெபிக்கிற தப்பு. எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுக்காது போல எங்கள் பாவங்களை பொறுக்காதேன்னு சொன்னாதான் நீ உண்மையா இருக்கிற. மன்னிக்காதவர்கள் அப்படித்தான். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது என்ன சொன்னார்? தந்தையே, இவர்களை மன்னியா, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அவரை பின்பற்ற வேண்டும். ஏன் மன்னிக்கணும்? மற்றவங்களுக்காக மட்டுமல்ல. நீ நலமா இருக்கணுமா? மன்னிக்கணும். உன் ஜெபம் கேட்கப்படணுமா? மன்னிக்கணும். நீ நெடுநாள் வாழணுமா? உனக்காகவே நீ மன்னிக்க வேண்டும். உன்னுடைய மன்னிப்பு மற்றவர்களுக்கு செய்கிற சலுகை அல்ல, உன்னுடைய உடல் நலத்துக்காக, நன்றாக படிக்க, நன்றாக வாழ, ஜெபம் கேட்கப்பட நீ மன்னிக்க வேண்டும். அம்மா, கடவுளே அவர் மன்னிப்பாரு, நான் மன்னிக்க முடியுமா? உண்மையான சீடர்கள் மன்னித்துதான் தீர வேண்டும். பாருங்க, உண்மையான சீடர்கள். ஏன் ஸ்தேவானை பற்றி கேள்விப்படுகிறோமே. திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன மாதிரியே, தந்தையே, இவர்கள் மீது இந்த குற்றத்தை சுமத்தாதே, மன்னியும் என்று வேண்டுகிறார். எத்தனை பேர் மன்னிக்கிறார்கள் பாருங்கள். ஸ்பெயின் நாட்டில் ஒரு அம்மா, அப்பா, 2 பிள்ளைகள். அப்பாவை இழுத்து போராளிகள் சுட்டு கொன்று விடுகிறார்கள். அந்த 2 பிள்ளையில் ஒன்று ஒரு இயேசு சபை குருவானவராக மாறினார் பின்னாளில். அப்பா அந்த சாமியார் சொல்கிறார், எங்கள் அம்மா அப்பாவை இப்படி அநியாயமாக கொன்னுட்டாலும் எங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஜெபமால முடிஞ்சோடனே, பிள்ளைகளே, அப்பாவுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம், இன்னொரு கர்த்தர் கற்பித்த ஜெபம் அப்பாவை கொண்டவர்களுடைய மனமாற்றத்துக்காக என்று அந்த தாய் கற்றுக் கொடுத்தார்களே. எப்படி அவர்களால் கற்றுக் கொடுக்க முடிந்தது? அப்பாவின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம், அப்பாவை கொண்டவர்களின் மனமாற்றத்துக்காக இன்னொரு கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஒரு இயேசு சபை குருவானவராக அவர் ஆக முடிந்தது. வேத சாட்சியாக மரித்த நம்முடைய அன்பு சகோதரி ராணி மரியாவை நினைத்து பார்க்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தாரின் மன்னிப்பு, கொன்றவரை தங்கள் குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டது, அவருக்கு ராக்கி கட்டி அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்ட ராணி மரியாவனுடைய உடன்பிறப்புகள். அப்பப்பா, மன்னிக்க முடியும். கிவ் இட் எ ட்ரை. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் மனமாற மன்னித்து விட்டேன். இன்றைக்கு தியான பாடலில் கேட்டோமே, ஆண்டவர் அருளும் இரக்கமும் உள்ளவர், என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், என் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார். டாக்டர்கிட்ட செக்கப் 20,000, 30,000, 1,00,000. இந்த செக்கப் எல்லாம் வேலைக்கே ஆகாது. முதல் செக்கப், யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறாயா, அதுதான் முதல் செக்கப். நம் அன்பு தாய் அன்னை மரியா சிலுவை அடியிலே நின்றார். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? எல்லாரும் அநியாயமாக என் மகனை விட்டுட்டீங்களடா, நல்லா சாப்பிட்டீங்களடா, நீங்கள் நல்லா இருப்பீங்களாடா. சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்து அரவணைத்து சமாதானத்தின் அரசியாயிருக்கிற வேளாங்கண்ணி தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.
அன்புமிக்க மரி ஆண்டனி, தேவதர்ஷினி, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அருள் பொழிவு செய்துள்ளார். இப்போதோ திருமணம் என்னும் மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமேந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை தெரிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை கேட்கிறேன். மரி ஆண்டனி, தேவதர்ஷினி, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம் சொல்லுங்க. வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். தயாராக இருக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் இப்போது உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். சம்மதம். மரிய ஆண்டனி எனும் நான், தேவதர்ஷினி எனும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிராமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். தேவதர்ஷினி என்னும் நான், மரிய ஆண்டனி என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இறைவா, உம் அடியார்கள் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் மதிப்பையும் நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேவதர்ஷினி என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன்,
தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். மரியா ஆண்டனி, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய சொந்த ஆற்றலால் மட்டும் நாம் மன்னிக்க முடியாதுதான். ஆண்டவரின் அருளை வேண்டுவோம். எல்லாரும் ஒன்றாயிருக்க, நலமாயிருக்க, நம் வாழ்வால் செயல்பாடுகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்போது இறைவனை நோக்கி இறைஞ்சுவோம். அன்பு செய்து வாழ அழைப்பவரே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணித்து செபிக்கின்றோம். சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உமது இறை வல்லமையால் நல்ல உடலுள்ள சுகம் பெறவும் இறை மக்களை அன்பால் வழிநடத்தவும் வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் காப்பவரே எம் இறைவா, நாட்டினை ஆளும் தலைவர்கள் நீதியோடும் உண்மையோடும் செயல்படவும் தன்னலம் விடுத்து பொது நலனோடு அன்பினால் மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உழைக்க தேவையான நல்ல மனநிலையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, திருமணம் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக இணைந்துள்ள இந்த புதுமண தம்பதியர்களை ஆசிர்வதியும். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழவும் உமது இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் அன்பின் கருவிகளாக செயல்படுவோம். சமூகத்தில் பிறருக்கு எடுத்துக்காட்டான திரு குடும்பமாக இவர்கள் வாழ்ந்திடவும் தேவையான ஆசிர்வாதங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே எம் இறைவா, உமது திருவுடல் திரு இரத்தத்தை முதன்முறையாக பெற ஆவலோடு காத்திருக்கும் உமது அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதியும். ஒவ்வொரு நாளும் உம்மை ஆன்ம உணவாக பெற்று உமது அன்பின் சாட்சிகளாக விளங்கிட தேவையான தூய ஆவியின் அருள் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ திரளாக இந்த பேராலயத்திலே கூடி வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். இவர்கள் இதயம் விரும்பி தேடுவதை தாரும். எங்கள் அன்பார்ந்த பிள்ளைகள் மரியா ஆண்டனி, தேவதர்ஷினி இவர்களையும் இன்றைக்கு புதுநன்மை வாங்கப் போகின்ற பிள்ளைகளையும் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதியும். எந்நாளும் உமது அன்பில் நிலைத்திருந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ தூண்டியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதிலானே ஆனந்தம். உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கனிகளை உம்பிடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டே. உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன்.
சா சகரிசா என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன், எனக்காய் வாழ வேண்டும் என்று நீ கேட்டீர். தீபம் ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன், எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். நினி சச சகரிசா என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம். என்னை உனக்கு கொடுப்பதில் ஆடே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது என்று ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது என்று ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் எல்லை இல்லா ஆனந்தம். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே.
இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்ற சேலம் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் மற்றும் எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் மையத்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும், குறிப்பாக முதன்முறையாக அழைக்கப்பட்டிருக்கிற இந்த 4 சிறுவர்களும் மணமக்களும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணையை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வரும்பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ, என் வாழ்விடும் சோலையில் வலம் வரும் நதியே. என் உயிரே நீ வா, உன் பொன்னொழி கதிரினில் என் விழி சங்கமம் நின்றருளே நீ வா. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. உயிர் மூச்சு நீயே, உனை நாடும் மரவே, உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறமாறி போகும், நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான்
எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி தந்த ஆயர் அவர்களின் புத்தகம் ஒன்று நமது அன்னை புத்தக நிலையத்தில் விற்பனைக்கு உள்ளது. நேற்று மாலை அதற்கான விளக்கங்களை கொடுத்தோம். பேசுங்கம்மா நாங்கள் கேட்கிறோம் என்று. அந்த புத்தகமானது 5வது நற்செய்தி நூல் போல உங்களுக்கு இருக்கும். இன்று அன்னையின் ஆலயம் வந்து சேர்ந்திருக்கிற நீங்கள் இதை ஒரு அன்னையின் கரங்களிலிருந்து வருகிற ஒரு கிஃப்டை போல பெற்று செல்லுங்கள். உங்களுக்கு அருளும் ஆசிரும் நிறைய கிடைக்கும். அதை படிக்கும்போது நீங்கள் அன்னையோடு சேர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்க முடியும். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்ம திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா+ தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜபமாலையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நிறைவேற்றப்படும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நிறைவேற்றப்படும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நிறைவேற்றப்படும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது மாதா குளத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் ஒளிவொலி காட்சியகத்தில் வேளாங்கண்ணி அருள்நுரை சுவடுகள் என்ற ஒளிவொலி தொகுப்பு வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாள்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் மதியம் 3 மணிக்கு தெலுங்கிலும் திரையிடப்படுகிறது. அனைவரும் கண்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya+. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Benediction followed by Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழக ஆயர் பேரவின் இறை அழைத்தல் பணிக்குழுவினுடைய பொதுக்குழு கூட்டமானது வேளாங்கண்ணி தியான நிலையத்தில் வைத்து கடந்த 2 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தமிழக ஆயர் பேரவினுடைய இறை அழைத்தல் பணிக்குழுவின் தலைவர் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் தலைமையிலே வேளாங்கண்ணி பங்கு மக்களோடு இணைந்து அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு விழைந்த பொழுது அதற்குரிய அனுமதி அளித்து உதவியவர்கள் வேளாங்கண்ணியுடைய அதிபர் தந்தை, துணை அதிபர் தந்தை, பங்கு தந்தை மற்றும் இங்கு பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையர்களுக்கும் இத்திருப்பலியை நாங்கள் உங்களோடு சேர்ந்து நிறைவேற்றி இறைவனுக்கு நன்றி செலுத்த இறையருளை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அருட்பணியாளர்கள், அனைத்து இறை மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் எங்களுடைய அப்பணிக்குழுவின் தலைவர் சார்பாகவும் அனைத்து குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா என்றும் நீயே ஆரோக்கிய தாயே, பேழை நகர் காவலியே. அண்டி வந்தோம் தாயே, பாதுகாப்பாய் நீயே, புதுமை செய்யும் தங்க தாயே. அம்மா என்றும் நீயே ஆரோக்கிய தாயே, பேழை நகர் காவலியே. அண்டி வந்தோம் தாயே, பாதுகாப்பாய் நீயே, புதுமை செய்யும் தங்க தாயே. கண்ணிமையை காத்து கடவுளை ஏற்று காணிக்கையாய் உம்மை தந்தீரே. தேடி வரும் எம்மை கோடி நன்மை செய்து வாழ வைக்கும் அன்பு தாயே.
காத்திடுவார். உம்மை நம்பி வந்தோம் எம்மை காத்திடுவார். அம்மா என்றும் நீயே ஆரோக்கிய தாயே வேலை நகர் காவலியே. அண்டி வந்தோம் தாயே பாதுகாப்பாயே.